ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேற்று வந்து பேக் ஓப்பன் பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி ஃபைனலாக இதை நான் போட்டு காமிச்சு வீடியோவிலே போட்டு காமிப்பேன் எப்படி வந்திருக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இன்றைக்கே நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்தடுத்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோன்னு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பாருங்கள், ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரு சில பேர் வந்து வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் குறைகளும் சொல்கிறீங்க. அதெல்லாம் இப்போ கண்டுக்கிறதே இல்லை. நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன். அந்த எப்படி சொல்ல, குறை சொல்கிற கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி இல்லை, டைம் வேஸ்ட்டு. அதனால தான் இப்போ நம்ம நேற்று போட்ட கட்டிங் வீடியோவில் வந்து ஒரு சில டவுட்ஸ் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிடலாம். கமெண்ட்டில் சொல்ல முடியாததை வந்து நம்ம வீடியோவில் தான் சொல்லணும். அதுக்காக அக்கா பிரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட் ஹூக் கட்டிங் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வைபர் குவீன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நெக்ஸ்ட்டு போடுறேன்டா. ஹாய் சைஸ் பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் ஆல் சைஸ் ப்ளவுஸுக்கும் ஃப்ரண்ட்லேருந்து சைடு இருந்து 4 இன்ச்சு சென்டர்லேருந்து 9 இன்ச்சு தான் வருமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், மோஸ்ட்லி அப்படி தான் வரும். அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து நம்ம எதுக்கு அந்த டாட்டு வந்து இந்த இப்படி கரெக்டாக இந்த இதுக்கு வர்றதுக்கு தான், பாடியில் இப்படி வர்றதுக்கு தான் அந்த டாட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ குண்டாக இருக்கிறவங்களுக்கு பாடி விரிஞ்சாலும் இருக்கும். அப்போ நீங்கள் அதே 4 சைஸ் வச்சிங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ கொஞ்சம் இந்த 4 வந்து 5 ஆகணும், 5.5 ஆகணும். அப்படி ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் 30 to 40 வரைக்கும் நான் சொன்ன அளவு போதும். அப்புறம் வந்து அந்த 9 இன்ச்சு வந்து நம்ம என்னதான் ரொம்ப ஏஜ் ஆனவங்களா இருக்கட்டும் 9 தான் வைக்கணும். ஏன்னா பிரேசியர் வந்து நம்ம போடுவோம் தெரியுமா? எதுக்கு போடுறோம்? ஃபிட்டாக இருக்கிறதுக்காண்டி தான். ரொம்ப கீழே வச்சோம்னா கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதனால் 9 இன்ச்சு நார்மலாக எல்லாருக்குமே வச்சா, அவங்க பாடி லூஸாக இருந்தால் கூட நம்ம 9 இன்ச்சு வைக்கிறதுனால நல்லா ஃபிட்டாக இருக்கும், பிரேசியர் போட்ட மாதிரி. ஸோ 9 இன்ச்சு எல்லாருக்கும் அதை வச்சுருங்க. 4 இன்ச்சு மட்டும் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட்டி வச்சுருங்க. அப்புறம் அந்த சைடில் 1.5 இன்ச்சு, அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து 1.5 இன்ச் கட் பண்ண தெரியுமா? அது குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது பிரெஸ்ட் சைஸ் பெருசாக இருந்தால் 2 சைடும் 1 இன்ச்சு 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம். அது வந்து வெயிட்டு பொறுத்து, அந்த மார்பு செலவு பொறுத்து. அவ்வளோதான். கௌசல்யா சக்தி சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க, அது கிளியர் பண்ணிட்டோம். அப்புறம் கவின் வித்யா சிஸ்டர் வந்து, ஹாய் ராஜி, உங்கள் வீடியோ பார்த்து தான் கவுன் ஸ்டிச் பண்ணேன். நான் இன்னும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் சிஸ்டர். என்னோட ப்ளவுஸ் சைஸ் 36, இதே அளவு வைக்கட்டுமா சிஸ்டர்? ஃப்ரண்ட் டாட்டுக்கு மெயின் கிளாத் லைனிங் போட்டு கட் பண்ணது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். கண்டிப்பாக சிஸ்டர், நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். 36க்கு நீங்கள் இதே அளவு வச்சுருங்க. சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வரும். இப்போ நார்மலாக நம்ம 4 தையல் போடுவோமா, இதில் வந்து ஒரு தையல் நீங்கள் கூட போட மாதிரி துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே அளவு வைங்க, பர்ஃபெக்டாக வரும். துணி சைடில் வந்தால் உங்களுக்கு உள்ள ஏதாவது குத்துற மாதிரி இருந்தால் கூட அதை ஓவர்லாக் பண்ண மாதிரி அடிச்சிடலாம். ஆமாம், ஒரு கமெண்ட் பார்த்தேன். அதாவது ஸ்டிச்சிங் வீடியோ இந்த ஸ்டிச் பண்ணுறதை மட்டும்தான் காமிக்கணுமா, கட்டிங்னா கட் பண்ணுறதை மட்டும்தான் காமிக்கணுமா? வேற என்னோட வீடியோ வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்னு. அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன். அதாவது தேவையில்லாத பேசலை, தேவை உள்ளது தான் பேசுகிறேன். அதனால் பேசினாதான் புரியுமே. அரையும் குறையுமா ஊமை வீடியோலாம் எடுத்து போட முடியாது. சும்மா தைக்கிறது மட்டும் காமிச்சா எப்படி பிகினர்ஸ்க்கு புரியும்? என்னோட வீடியோ ஃபுல்லாகவே பிகினர்ஸ்க்கு தான். நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க, நல்ல தைக்க தெரிஞ்சவங்க தயவு செய்து வந்து மெயினானது மட்டும் போடு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வீடியோ பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேறு சேனல் பார்க்க போயிடலாம். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு என் வீடியோ வந்து நான் அவ்வளோ கிளியராக பொறுமையாக பேசி சொன்னால் மட்டும்தான் புரியும். அரையும் குறையமாக புரியாமல் இருக்கிற மாதிரி நானும் ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோ பார்த்து புரியாமல் இருந்திருக்கு. எரிச்சலாகி போய் வீடியோவே பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி அந்த பிரச்சனை என்னோட வியூவர்ஸ்க்கு வரக்கூடாது. அதனால் நான் தெளிவாக தான் சொல்லுவேன், பொறுமையாக தான் சொல்லுவேன், விளக்கமாக தான் சொல்லுவேன். பார்க்க இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க. ரொம்ப நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், அதுக்காண்டிலாம் உங்கள் ஒருத்தவங்களுக்காண்டிலாம் நான் வந்து வீடியோ ஷார்ட்டாக போட முடியாது. விவரமாக தான் சொல்லி தான் போடுவேன். சரி, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லித்தரேன் வாங்க. நம்ம ரோப்பில் வந்து என்கிட்ட பிளைன் ப்ளூ இல்லைங்க, இந்த கோல்டன் மிக்சிங்கில் தான் இருக்குது, வேறு வழி இல்லை. சரி, இதையே வச்சுருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரோப் வந்து சில பேர் 1 மீட்டர்ல வைப்பாங்க. நான் வந்து 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர், அதாவது 1.25 மீட்டர் எடுப்பேன். ஒரு சம்சா நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த சைடு ஒன்று வச்சிடலாம். காமிச்சிட்டியா? இது காமிச்சிட்டியாப்பா?
நம்ம கையை வந்து தச்சு வச்சிடலாம். இன்னைக்கு ஒட்டு போடணும் இல்லையா, அதனால கை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து தானே கட் பண்ணியிருப்பீங்க. இந்த சைடு ஒட்டு தேவை. தைக்கும் போது ஏதாவது உங்களுக்கு புரியலை, ஐயோ புரியலையே அப்படின்னு இருந்தால் துணியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மைண்டை ஒரு நிதானமாக மனசை ஒருநிலைப்படுத்தி யோசிச்சு பாருங்க. இதை எப்படி இந்த துணியை வந்து எப்படி வச்சு தைச்சா எப்படி வரும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணுங்க. இப்படி பண்ணால் அப்படி வருமா, அப்படி பண்ணால் இப்படி வருமா, சரியாக வருமா, தப்பா வருமா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணணும். அப்படி தாங்க நான் படித்தேன். நிறைய மாடல் நானே மைண்டுக்குள்ளே யோசிச்சு பார்த்து தைக்கணும். சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. பயப்பட தேவையில்லை. வந்து நம்ம மெயின் துணி மேலே வச்சு நல்ல பக்கத்துக்கு மேலே, கையோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைக்க போகிறோம். தையல் போட்டுக்கலாம். இப்போ அமுக்கடி போட போகிறேன் லைனிங் மேலே. அந்த மெயின் துணியில் லைனிங் அமுக்கடி போடக்கூடாது, லைனிங் மேலே அமுக்கடி போடுங்க. இப்போ இந்த லைனிங்கை உள்ள தள்ளி விட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட போகிறோம். எட்ஜில் அந்த அமுக்கடி போட்டால் இந்த மடக்கும் போது அந்த இது வந்து எட்ஜ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் அமுக்கடி போடுறது. ஒரே தையல் போதும். இப்போ சுற்றி தையல் போட போகிறோம். சுற்றி அமுக்கடி போட்டோம். இங்கே பாருங்க, நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, லைனிங்கில் ஒட்டு போட்டோம் இல்லையா, அந்த இது வந்து உள்ளே வர்றது மாதிரி நீங்கள் வச்சு தைக்கணும். சரியா? அப்போ தான் வந்து அசிங்கமாக தெரியாது. இப்போ இந்த பிசுறு மாதிரி இங்கே இருக்கும், அது வந்து உள்ளே போயிட்டு பாருங்க, வெளியே தரல, உள்ளேயும் நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம சுற்றி எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கை தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த கை தைக்கலாம். அமுக்கடி போடணும். இந்த சைடு ஒட்டு போடணும். அமுக்கடி போடணும். இப்போ மெயின் துணியோட நல்ல பக்கத்துல இதை வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட போறோம். ரெண்டுக்குமே ஒட்டு தேவையில்லை. இப்போ லைனிங் மேல அமுக்கடி போட போறோம். அப்படி எடுத்து இப்போ லைனிங்கை உள்ள தள்ளி விட்டுட்டு ஓரத்துல ஒரு தையல் போட போறோம். எட்ஜில் இப்போ இப்படி திருப்பி உள்ள சுத்தி ஒரு தையல் போட போறோம். இப்படி இழுத்து இழுத்து விட்டுக்கணும். மெயின் துணியும் லைனிங்கும் ஒன்று போல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சுத்தி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வீடியோ. ரெண்டு கையும் தச்சு போட்டாச்சு. இப்போ வாங்க இங்கே வா. இப்போ நம்ம இது என்னது, பேக் நெக்கு வந்து கழுத்து அடித்து திருப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரோப்பையும் இப்போமே வச்சிடலாம். நான் ரோப்பு வந்து 2 இன்ச்சு கேப்பில் தாங்க வைப்பேன். ஷோல்டர் மேலேருந்து 2 இன்ச்சு கேப்பில் தான் நான் வந்து ரோப்பு வைப்பேன். ஆனால் இப்போ தையலுக்கு 4 இன்ச்சு விடணும் இல்லையா, அதனால் இதிலேருந்து 2 இன்ச்சு இங்கே தான் ரோப்பு வைக்க போகிறேன்.
ஒரு பேக் தையல் போய் ஒரு 4-5 தையல் போட்டுருங்க. இல்லைன்னா நம்ம ரோப்பை இழுத்து கட்டும் போது விட்டுட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த கழுத்து இந்த கொஞ்சம் துணி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்நாட்ச், குட்டி குட்டி ஸ்நாட்ச். இப்போ திருப்பி நம்ம அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி குட்டி குட்டியாக தையலில் படாத மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அமுக்கடி போட போகிறோம் லைனிங்கில். எப்போதும் போல் லைனிங்கில் அமுக்கடி. இந்த ரோப்பு இப்படி கழுத்தடிக்கும் போதே ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே வச்சு அடிச்சிருவேன். சில டைம் மறந்துடுவேன், அதனால தான் ஃபைனலாக வச்சு அடிக்கிறது. இப்போ அமுக்கடி போட்டோம். இப்போ வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு கழுத்தை சுற்றி தையல் போட போகிறோம். இப்போ கழுத்தை அடிச்சிட்டோங்க பாருங்க. ரோப்பு சூப்பராக வந்திருக்கா. நீட்டாக உள்ளேருந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், வெளியேருந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றி தையல் போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ராவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து வி வைக்கணும். அதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஆட் பண்ணி தான் வி வைப்பேன். பாருங்க, இப்போ வந்து இதில் வி வைக்க போகிறோம். இதிலே வச்சிடலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வி வைக்கிற துணியை இந்த கட் பண்ணியிருக்கோமா இப்படி உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சு தான் நம்ம அடித்து தான் இப்படி திருப்பி கொண்டு வர போகிறோம். ஸோ உள்ளே இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட போகிறோம். மேலே அங்கிட்டு ஒரு மடக்கி விட்டுக்கலாம். ஃபினிஷிங். ஒரு அடி அடிச்சிட்டோம். இப்போ அந்த இதை துணி அப்படி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் அடி அடிச்சுக்கிறேன், இல்லைன்னா வலிக்கிட்டே வரும். அடிச்சுக்கிட்டேன்னா இப்போ வந்து இப்படி மடக்கி நம்ம வந்து வி வைக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் ஒரு வி நொறுங்குது பத்தியா. ப்ளவுஸோட ஹைட் என்ன? மொத்த ஹைட்டு 13. இது இப்படியா? எங்கே வரைக்கும் 13 வருது, இங்கே வரைக்கும் வருது, இங்கன வரைக்கும் தான் வருது. ஓகே, விட்டுரு தரணும். இங்கே ஒரு வி, இங்கே ஒரு வி, சென்டரில் ஒன்று போட்டுக்கிட்டேன். மொத்தம் 5 ஹூக்கு வச்சுருங்க, அப்போ தான் சேஃபு. இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்காண்டி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்படியே சொல்லித்தரேன், எனக்குமே ஈஸியாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? தையலை பெருசாக வச்சுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ வி வைக்க போகிறோம். இப்படி மெதுவாக ஸ்லோவாக அடிங்க, அப்போ தான் வி கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வி வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த இடையில இருக்கும் தெரியுமா தையல், நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் வந்து கழுத்து அடித்து திருப்ப போகிறோம். வந்து 2 இன்ச்சு இங்கே வந்து ரோப் வைக்க போகிறோம். இந்த ரோப்பு நான் வந்து கழுத்து இந்த சைடு வாக்கில் அடிக்கிறேன். நீங்கள் இங்கே இருந்து தையல் போடுங்க, சரியா? இப்படியும் போடலாம், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். வாக்கு இப்படியும் வர்றதுனால நான் அப்படி தைக்கிறேன். அவ்வளோதான், அடித்தாச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ
ஸ்நாட்ச், குட்டி குட்டி ஸ்நாட்ச் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ கழுத்தில் இங்கேருந்து வருவோம், லைனிங்கில் அமுக்கடி போட்டுக்கிறோம். அமுக்கடி போட்டோம். இப்போ வந்து லைனிங்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ சுற்றி தையல் போடணும். சும்மா இப்போதைக்கு இங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹூக் வைக்கிறதுக்கு அடிக்கலாம். இப்போதைக்கு இப்படியே அடிச்சுக்கணும். இப்போ சுற்றி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம். சோழி முடிச்சிட்டேன். இப்போ இது வந்து கொக்கு வைக்கிறதுக்காண்டி துணியை விட்டேன், லூசு மாதிரி மறந்து போய் வெட்டி விட்டேன். இப்ப திரும்ப வச்சு தைக்கணும். அதனால இப்ப திரும்ப வச்சு தைக்கிறேன். மறந்து 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 போயிடுது. அவ்வளோதாங்க, கொக்கி வைக்கிறதுக்கு தைச்சிட்டோம். நான் அமுக்கடி போட்டால் நல்லா தான் இருக்கும், போட்டுருவோமா? அமுக்கடியும் போட்டாச்சு, அவ்வளோதான். இங்கே வந்து தேவையில்லை, நம்ம மடிச்சு தானே அடிக்க வரோம், தேவையில்லை. இது இன்னொரு ஃப்ரெண்டு பேக் நெக்கு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இது வந்து முன்பக்கத்துக்கு வந்து இந்த பிரின்சஸ் கட் இது தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து அடித்து திருப்ப தேவையில்லை, ஆனால் சுற்றி தையல் போடணும். அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படியே உள் பக்கத்தில் லைனிங்கை வச்சு சுற்றி தையல் போட்டு திருப்பணும். திருப்பலாம் வேண்டாம், சுற்றி தையல் மட்டும் போட்டுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். பாருங்க, சுற்றி கட் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்தை நம்ம சுற்றி தையல் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து இப்படி இருக்குன்னா இது வந்து இங்கிட்டு வரணும். அப்படியே ஒரே பக்கத்தை பறிச்சு வச்சிடாதீங்க, இதையும் சுற்றி அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாருங்க, இது இந்த பக்கம், இது ரைட்டு லெஃப்ட்டு.
இது வந்து இதுவும் இங்கிட்டே வர மாதிரி ஒரே சைடாக தச்சு வச்சிடாதீங்க, ரொம்ப கவனமாக பார்த்து தைங்க. இப்போ நம்ம 2 தச்சிட்டோம். இப்போ முன்பக்கம் கழுத்து அடித்து திருப்ப போகிறோம். ஆல்ரெடி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு நான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அப்படியே கழுத்தடிக்க போகிறோம். இது வந்து காட்டன் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது, அதை வலிக்கிட்டு வரல, அதனால் குண்டூசி நான் குத்தலை. அவசரமாக தைக்கிறேன் நான் வந்து. சொல்லு தருண். மித்ரா எல்லாரும் வந்துடும் கணக்கு. இப்போ கிளாஸுக்கு எல்லாம் வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு அப்புறம் நம்ம தைக்க முடியாது, சத்தம் போடுவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி தைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாயந்தரம் தான் போவாங்களா. அதனால் இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம்னா வரதுக்குள்ளே தைச்சிட்டோம்னா எடிட் பண்ணி சாயந்தரம் நம்ம வீடியோவே அப்லோட் பண்ணிடலாம். நடுவில் இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டாச்சு. கழுத்து பகுதி ஸ்நாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெதுவாக கட் பண்ணுங்கள், என்ன மாதிரி ஸ்பீடாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா தையல்கிட்ட போயிடக்கூடாது வெட்டுறது. இப்போ அமுக்கடி லைனிங் மேலே அமுக்கடி போட்டுக்கலாம். இப்போ லைனிங்கை உள்ள தள்ளி விட்டுட்டு கழுத்தை சுற்றி ஒரு தையல் போட போகிறோம் ஓரம். இப்போ சுற்றி தையல் போட போகிறோம். இப்போ சுற்றி எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ வந்து இங்கே வருமா, இதை அப்படியே வந்து நம்ம வச்சு இங்கே பாருங்க இப்படி வரும். இதை அப்படியே தூக்கி இப்படி போடுங்க, போட்டு தையல் போட போகிறோம். கீழே இருந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தையல் வந்து 2 டைம் நீங்கள் போட்டாலும் சரி தான், ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போடணும், ஏன்னா இதில் வளைவு வரணும். இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறது ஒரு மெதுவாக போடுங்க, அது ஏன்னா வளைவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க இப்போ வந்து அமுக்கடி நான் ஒரு தையல் போட்டிருக்கேன், ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். அமுக்கடி இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போட்டால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ இதே மாதிரி இந்த பக்கட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே எடுத்து இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கீழே இருந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு அந்த எட்ஜு முன்ன பின்ன வரக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் தான் தைச்சிடணும். அமுக்கடி இது ரொம்ப அவசரமாக ஸ்பீடாக தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஷோல்டர் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2 தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த ஷோல்டரை நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டோம். இப்போ வந்து கை ஜாயின் பண்ண போகிறோம். கை ஜாயின் பண்ணுறது வந்து சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன், எட்ஜில் இருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து தான் ஜாயின் பண்ண மாட்டேன். இப்போ மடித்து வச்சுட்டு சென்டரை நம்ம ஒரு அடையாளத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன் தையலை. இப்போ இந்த சைடு ஒரு பாதி ஜாயின் பண்ணிட்டோம், இந்த பாதி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி. எவ்வளோ டைட்டாக போட்டாலும் பிரியக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்ட தையலையே வந்து திரும்ப ஒரு தையல் நீ அங்கங்கே பார்த்துட்டு எடுப்பேன். அதுக்கப்புறம் அதில் வீடியோலாம் அது இருக்காது நான் சொன்னது. அப்புறம் நான் இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு தலைவலி தொண்டை தண்ணி வத்த கத்திருக்கேன் இவ்வளோ நேரம். இப்படி ஆடிக்கிட்டே இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எடிட் பண்ணும்போது தொலைஞ்ச நீ என்கிட்ட கண்ணில் படாமல் ஓடிடு. அதுக்குள்ளேயும் எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்க? சேர் போட்டு உட்கார வச்சுருக்கோம், நீ எதுக்கு ஆடுது? இப்போ ஃபஸ்ட்டு அடியில் மடிச்சு அடிச்சிடலாம். எந்த அளவு ப்ளவுஸ் ஹைட்டு தேவையோ அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடித்து 2 மடிப்பாக மடித்து தைச்சிக்கலாம். மடிச்சு அடிச்சுக்கலாம்.
அடிச்சுக்கலாம். பேக் சைடு டாட் பிடிச்சிக்கலாம். ஒன் இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹைட் வந்து 3 அல்லது 3.5 இன்ச்சு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்து முடிக்கணும். சைடு தையல் போட்டுக்கலாம். இப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ராவே துணி இருக்குது, ஓவர்லாக் பண்ண மாதிரி மடிச்சே அடிக்கலாம். அந்த அளவுக்கு துணி நான் விட்டுருக்கேன். ரெண்டு சைடும் ஓரத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கு 4 இன்ச்சு கேப் போட்டு நீங்கள் உள்ளே தையல் போட்டுக்கலாம். 4 தையல் போட்டால் என்னோட அளவு கரெக்டான அளவு வந்துடும். ஏன்னா கட் பண்ணும்போது நம்ம கரெக்டான அளவில் தான் கட் பண்ணியிருக்கோம். ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு தச்சு சைடு தையல் போடுறீங்க, எந்த அளவுக்கு கொண்டு வந்து விடுவீங்கன்னு. நான் கட் பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு கட் பண்ணுறதுனால இப்படி ஃபஸ்ட்டு ஓரம் அடித்து 4 தையல் போட்டதுமே கரெக்டான எக்ஸாக்ட் அளவு வந்துடுது. எதுவும் அளக்க எதுவுமே தேவையில்லை, அளந்து பார்க்காமே வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன்று தைங்க, போட்டு பாருங்கள். இந்த அளவு உங்களோட அளவுக்கு கட் பண்ணி 4 தையல் இப்படி ஓரத்துலேருந்தே வந்து போட்டு பாருங்கள். லூஸாக இருந்தால் அடிச்சுக்கலாம். பக்கம் உள்பக்கம். இப்போ வெளிப்பக்கம் பார்க்கலாம். அப்புறம் வந்து கொக்கி வைக்கணும். கொக்கி வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நான் போட்டு காமிக்க முடியும். அவ்வளோதான். தமிழுக்கு ஃபோட்டோ எடுக்கட்டா? எடுக்கும். நல்லா இருந்தால் எடுக்கும்.